நான் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன், எவரிடமும் கையேந்தவும் விடமாட்டேன். அதற்காகத்தான் என்னை மட்டுமே வேண்டிய உனக்காக உன்னுடைய மனதில் எதை நினைத்து என்னிடம் வந்து நின்றாயோ அதையே உனக்கு கொடுக்கப் போகின்றேன் என்றல்லமே. உனக்கான இறுதி அற்புதமான வாய்ப்பை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொன்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் பலிக்க ஆரம்பித்துவிடும். உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப் போகின்றது. உன்னுடைய கவலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி மகிழ்ச்சி களமாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. நான் உன்னிடம் கேட்பது எல்லாமே உன்னுடைய உண்மையான பக்தியின் வெளிப்பாடாய் உன்னுடைய கண்ணிலிருந்து வரும் ஒரு துளி கண்ணீர் மட்டும்தான். அதுவும் எதற்காக என்பதை கூடிய விரைவில் நீயே புரிந்து கொள்வாய். உன்னுடைய கண்களிலிருந்து வரும் அந்த கண்ணீரோடே உன்னுடைய கவலைகளையும் சேர்த்தே நான் கரைத்து விடுவேன். அதன் பிறகு நீ சற்றும் எதிர்பாராத வகையில் நாளை விடியலிலிருந்தே உனக்கான நல்ல நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கிவிடும். இனி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றல்லமே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதைத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். அது எப்படியாவது உனக்கு கிடைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக தவம் இருக்கின்றாய். ஆனால் அது உன்னுடைய கைகளில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகாமல் தள்ளிக்கொண்டே போனதல்லவா? இப்போது அது உன்னுடைய கைகளில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்து விட்டது. அதற்கான இறுதி வாய்ப்புதான் இது. 1000 வழிகள் உன்னுடைய மனதில் இருந்தாலும் அந்த வழிகளையும் வேதனைகளையும் மறக்கச் செய்வதற்கான ஆசீர்வாதம் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கின்றேன். உன்னுடைய மனபாரங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு. உன்னுடைய மனக்கவலைகளை அறிந்த நான் உனக்கானதையும் நிச்சயம் உனக்கு கொடுக்கின்றேன் என்றல்லமே. நீ வேண்டிய எல்லா செயல்களும் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கான வரங்கள் அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய சோதனை காலங்களிலெல்லாம் நீ கலங்க வேண்டாம். தைரியமாக இருந்தால் உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன். என்னை வணங்கும் பக்தர்களானாலும் என்னுடைய பிள்ளைகளானாலும் அவர்களுக்கு ஒருபோதும் நான் துன்பம் வரவிட மாட்டேன். நீ விரும்பியது எல்லாம் கேட்ட உடனேயே உனக்கு கிடைத்துவிட்டால் அதை அனுபவித்து வாழவும் ரசிக்கவும் மறந்து விடுவாய். பிறகு அதையே நீ வெறுக்கவும் தொடங்கி விடுவாய். அதனால் தான் தக்க சமயம் வரட்டும் என்று உன்னை நான் காத்திருக்க வைத்துள்ளேன். இப்பொழுது எல்லாமே மாறி நாளை உன்னுடைய நாளாக இருக்க போகின்றது. இது உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் வேண்டுதல்களுக்கும் கிடைத்த பரிசாக இருக்க போகின்றது. உன்னுடைய முயற்சியின் மீது மட்டும் நம்பிக்கை வை என்றல்லமே. ஒரு முறை இருமுறை நம்பிக்கை வைக்க கூடாது. நீ எப்படி நொடிக்கு நொடி மூச்சு விடுகின்றாயோ அதுபோல் ஒவ்வொரு நொடியும் நீ என் மீது நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும். 1000 தடைகளை மீறி உன்னை வழிநடத்த உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். உன்னுடைய சோதனை காலங்களில் கலங்காதே என்றல்லமே. உன்னுடைய தைரியமாய் நானே இருப்பேன். உன்னுடைய சோதனைகளை முறியடித்து வேதனையை துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தை என்னுடைய அருளினால் நான் கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் முறையிட்ட கோரிக்கைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு. உனக்காக நான் இருக்கின்றேன் அல்லவா? உனக்கான வாழ்க்கை துணையை விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கை தீப ஒளி போல் ஜொலிக்கப் போகின்றது. பொறுமையாக இரு. தாமதங்கள் ஆன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னுடைய வாழ்வில் தரமான அற்புதங்களாக நிகழப் போகின்றது. முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய்விடும் என்றல்லமே. அதற்கு பிறகு நீ பெரும் வெற்றியானது அபாரமாகவும் அளவுக்கு அதிகமானதாகவும் இருக்கும். எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்பா என்ற உன்னுடைய சந்தேகத்தை முதலில் தூக்கி தூரப்போடு. என் மீது நம்பிக்கை இருக்கின்றது தானே உனக்கு? கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும். நான் இருக்கின்றேன். தைரியமாகவும் துணிச்சலாகவும் திறமையோடுமே நீ இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்வேன். என்னுடைய நாமத்தை சொல்லுபவர்கள் முகம் வாட நான் விடமாட்டேன் என்றல்லமே. உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கின்றேன். யமனே வந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று அவரிடம் சொல்லி அனுப்பு. என்னுடைய சன்னதிக்குள் நீ வந்து என்னை பார்க்கும் போது உன்னை அறியாமலேயே உன்னுடைய முகம் மாறுகின்றது. உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நீ உணர்கின்றாயா? உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நியாயமானது. அதனாலேயே நான் அதை நிறைவேற்றிக் கொடுக்கப் போகின்றேன்.
நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அன்பு காட்டி சிலரும், உன்னுடைய மனதை காயப்படுத்தி சிலரும், மனதில் தாங்க முடியாத வலிகளையும் ஏமாற்றங்களையும் தந்துவிட்டு சென்று விட்டார்கள். எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களின் முன்னிலையில் நிமிர்ந்து நின்று கடந்து செல். இன்பமும் துன்பமும் இறைவன் கட்டளை. உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நான் நிச்சயமாக அதற்கு தீர்வுகளையும் கொடுப்பேன். தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாமல் மன உறுதியோடு எதனையும் எதிர்த்து நில். ஆபத்து வரும் முன் நீ பயந்தால் அது முன்னெச்சரிக்கை. ஆபத்து வந்த பிறகும் பயந்தால் அது கோழைத்தனம். இதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. இன்று நீ பேச நினைக்கும் கருத்துக்களை சிலர் உனக்கு என்ன தெரியும் என்று தடுத்து விடுவார்கள். அதற்கெல்லாம் வருந்தாதே. காலத்தின் வட்டத்தை நம்பு. ஒரு நாள் உன்னுடைய கருத்துக்கள் கைவோங்கி நிற்கும். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிறர் நினைத்தால், பிறர் சொன்னால் அதனை நீ சவாலாக எடுத்துக்கொள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்குத்தான் அதிக மதிப்புண்டு. ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் கடிகாரம் உயர்ந்த நிலைக்கு சென்றது. நாமும் உயர வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நிச்சயம் உயரலாம். தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாதே. தோல்வி தற்காலிகமானது மட்டுமே, நிரந்தரமானது அல்ல. தோல்வியை மட்டுமே எதிர்கொள்வதற்கு நீ ஒன்றும் திறமையற்றவன் அல்ல. முயற்சியோடு போராடினால் உனக்கு வெற்றி நிச்சயமே. இல்லையே, இன்று உனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனென்றால் அந்த துன்பங்கள் தான் வருங்காலத்தில் உனக்கு எதையும் தாங்குவதற்கான மன வலிமையை கொடுக்க போகின்றது. கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை. காட்சிகள் கண்களில் பிம்பமாக தோன்றினாலும் நீ நினைத்தால், நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நிச்சயம் நிஜமாக அது மாறும். நம்பிக்கையோடு போராடு. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் உன்னுடைய அருகிலேயே தான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாதே. துணிந்து நில். ஜெயித்து காட்டு. என் குழந்தையே, நீ விரும்பியதை அளிப்பதற்காக உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். என்னை உள்ளே அழைத்து செல்வாயா? நீ விரும்பியதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே